அது எப்படி ஆளுநர் எடுத்து கேள்வி கேட்கலாம்? ஏன் கேட்டாங்க? கேள்வி கேட்போம். இப்போ ஆளுநரை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டார்ல, அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு புகார் கொடுத்திருக்காங்க. நீங்க எடுத்து பாருங்களேன். ஒரு சிலர் மருத்துவ படிப்பு தானே, ஏன் மருத்துவ படிப்பு இல்லைன்னா வேற படிப்பே இல்லையா? அதை சொல்றதுக்கு நீ யாரு? என் வீட்டு குழந்தை மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்படுதுன்னா அதுக்கு அந்த கல்வி உரிமை இருக்கு. பாஜக அவனுடைய ஒரு தலைவர் இந்த உண்ணாவிரதத்தை பத்தி அவர்கிட்ட கேட்கிறாங்க. நீட் தேர்வு பத்தி அவர் சொல்றாரு, பொது தேர்வு ரிசல்ட் வரும்போது இந்த மாதிரி பசங்க தற்கொலை பண்ணிக்கிறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம். தங்க அனிதா பொது தேர்வுல எவ்வளவு மார்க் தெரியுமா? 1200க்கு 1176. இவங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டது நீட் தேர்வுனால. நான் கேட்கிறேன், உங்க வீட்டுல ஒரு குழந்தைக்கு இப்படி ஆசை இப்படி பேசுவீங்களா? நான் இப்ப சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு பாஜகன்ற ஒரு கட்சியே தேவையற்றது. ஒருத்தர் தைரியமா எந்திரிச்சு ஆளுநர் கேட்கிறாரு, இவர் ஏதோ திமிருத்தனமா, ஐ வில் நெவர் சொல்றது நெவர் எவர். நான் கேட்கிறேன் திரு ஆளுநர் அவர்களே, who are you? What authority do you have? Are you a people's representative? You are just a postman. நீங்க ஒரு தபால்காரர், மரியாதை கொடுத்தா போயிட்டே இருக்கீங்க. அவர் பேர் RN ரவி கிடையாது, RSS ரவி. உங்களுக்கு நான் ஒரு சவால் விடுறேன், ஆளுநர் பொறுப்பை ராஜினாமா செய்யுங்க. தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு தொகுதி நீங்களே முடிவு பண்ணுங்க. நான் இல்ல, எங்க கழகத்துடைய முக்கிய தலைவர் யாரும் கிடையாது. எங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு கடைக்கோடி தொண்டனை நிக்க வச்சு இதனால ஜெயிக்க முடிஞ்சதுன்னா மக்களை சந்திங்க. உங்களுடைய சித்தாந்தங்களை எல்லாம் எங்க தமிழ்நாட்டு மக்கள் போய் சொல்லுங்க. செருப்பை கழட்டி அடிப்பாங்க. இது ஆரம்பம், இது முடிவல்ல.